ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். நேற்று ட்ராவல் பண்ணி வந்தனால கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. அதனால் என்ன பண்ணிட்டோம், சாயங்காலம் மதியம் வந்து செக்இன் பண்ணிவிட்டு ரூம் செக்இன் பண்ணிவிட்டு இங்கே நாங்கள் வந்து மஸ்கட்டில் வந்து ஓல்டு டவுனுக்கு பக்கத்துலேயே ரூம் எடுத்து இங்கேயே செக்இன் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலம் முத்ரா ஃபோர்ட்டுக்கு போயிட்டு, முத்ரா ஃபோர்ட்டுக்கு நாங்கள் போனப்பே லேட் ஆகிடுச்சு. அதனால் முத்ரா ஃபோர்ட்டை கீழே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதனால் மேலே அலோவ் பண்ணல. அப்புறம் அதனால் பக்கத்துலேயே கார்னிஷில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் முத்ரா சூக்குக்கு போயிட்டு கொஞ்சம் முத்ரா சூக்கில் ட்ரெஸ்ஸஸ்ஸு அப்புறம் இந்த லைட்ஸு அதெல்லாம் வாங்கிட்டு சாயங்காலம் வந்துட்டு தூங்கிட்டோம். ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து தான் நமக்கு இந்த ட்ரிப்பு அட்வென்ச்சரஸாக ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நம்ம வந்து சொன்ன மாதிரி ஓல்டு டவுனில் தான் இங்கே எடுத்து தங்கியிருக்கோம். இதுதான் காலையில். ஸோ இந்த ஊரில் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து குறிப்பிட்ட ஃப்ளோர்ஸ்க்கு மேலே இங்கே கட்ட முடியாது. ஸோ டெக்னிக்கலாக எப்படின்னா, நம்ம இப்போ காலையில் அந்த ஒரு மாஸ்க்குக்கு போக போகிறோம், சுல்தான் கபூஸ் மாஸ்க்குக்கு போக போகிறோம். ஸோ அந்த மாஸ்கோட ஹைட்டுக்கு மேலே யாருமே இங்கே வந்து பில்டிங்ஸு கட்ட முடியாது. ஸோ ரெகுலேஷன்ஸ் படி கவர்மெண்ட்டு அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நல்லா இப்போவே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையில் இன்னும் போக போக டைமு மாற மாற பயங்கரமாக வெயில் பொழக்க போகுது. ஸோ இதுதான் சுல்தான் கபூஸ் மாஸ்கோட என்ட்ரன்ஸு. காலைல 8 மணிக்கு இங்கே என்ட்ரன்ஸில் அலோவ் பண்ணுறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா யாரும் பெருசாக இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றி பார்க்க முடியும். 1995 இதை கட்ட ஆரம்பித்து 2001 இதை கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த சுல்தான் கபூஸ் இருக்கார்ல, அவருடைய 30 வருஷம் ஆட்சிக்கு அவர் மக்களுக்கு கட்டி கொடுத்தது இது. அவர் இறந்ததுக்கப்புறம் இதை வந்து சுல்தான் கபூஸ் மாஸ்க்னே பேர் மாற்றிட்டாங்க. இதில் ஒரே சமயத்தில் 20,000 பேர் வரைக்கும் வந்து வர்ஷிப் பண்ணலாம் போல இருக்குது. அப்புறம் வந்து இதோட ஆர்கிடெக்சர் வந்து இஸ்லாமிக்கு, மிடில் ஈஸ்ட் அண்ட் ஒமானி ஆர்கிடெக்சரை கம்பைன் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்க்குற சாண்ட்ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்ம இந்தியாவிலேருந்து வந்தது தான், நம்ம ராஜஸ்தான்லேருந்து வந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸு. இதில் இருக்கிற இந்த கிறிஸ்டல் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கிறிஸ்டல் இன் த வேர்ல்டு. அதை வந்து ஸ்வரோஸ்கி கிறிஸ்டலில் இட்டலியிலேருந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த கார்பெட் இது ஹேண்ட்லூம்டு கார்பெட். இது வந்து பெர்ஷியாவிலேருந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து உலகத்திலேயே அதிகமாக ஹேண்ட்லூம் பண்ண பெரிய கார்பெட் இதாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அபுதாபியில் இதை விட பெருசாக பண்ணிட்டாங்க. ஸோ ஒரே சமயத்தில் 20,000 மக்கள் வந்து இந்த இடத்துல ப்ரேயர் பண்ண முடியும். அங்கே அபுதாபியில் வந்து 21,000 பேர் ப்ரேயர் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம மாஸ்க்கு முடிச்சாச்சு, கிளம்பியாச்சு, பார்க்கிங்கில் இருக்கிறோம். காலைல எங்கேயும் சாப்பிட போகிறதில்ல. நேற்று ராத்திரியே சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு ப்ரெட்டு, ஜாமு, நியூட்ரலா எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. அதனால் இப்போ இங்கேயே பார்க்கிங்லேயே சாப்பிட்டுட்டு நேராக பீமா சிங் கோல். வெல்கம் டு பீமா சிங் கோல். வானத்திலேருந்து ஒரு நட்சத்திரம் இந்த மாதிரி இடங்களில் கீழே விழுந்துச்சுன்னா அது இப்படி தான் ஆகுமாமா. ஒரு பிரச்சனையும் இல்லை, டோன்ட் வரி. கிளியரா போட்டுருக்கான், அப்புறம் எப்படி இன்சர்ட் வரும்.
நீ உன் டேஷ் கொழுப்புக்கு போய் பண்ண அப்படின்னா அதுக்கு கம்பெனி டேஷ் பொறுப்பு இல்லை. ஓராஜ் எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? Tell my wife. லைம்ஸ்டோன் தான்ப்பா எல்லாமே. காடை தான். கையை பிடிச்சி வா. அந்த அந்த அங்கே கேப் இருக்கு அதை காலை. நான் இந்த அங்கே போகிறேன். இங்கேருந்து எடுத்து தான் கிளியராக வரும்னு நினைக்கிறேன். இது 360 தான். எங்கே எடுத்தாலும் வரும். எப்படி இருந்தாலும் இதாகிடும். ஸோ வெல்கம் டு வாதி ஷாப். ஹாய். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன போட் இருக்கும். அந்த போட்டில் ஏறி அப்படியே ஆப்போசிட்டில் அவங்க நம்மளை இறக்கி விட்ருவாங்க. அதுக்கு ஒரு ஓமன் ரியால் சார்ஜ் பண்ணுறாங்க. சரியா? ஹலோ. திருப்பலாம் தேவையில்லை வராஜ். இது ஆட்டோமேட்டிக்காக இது ரெக்கார்ட் ஆகிட்டு. ஸோ இப்போ நம்ம அங்கேருந்து இங்கே வந்துருக்குறோம். திருப்பி நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த டிக்கெட்டை காமிச்சோம்னா நம்மளை இங்கேருந்து அங்கே கூட்டி போயிடுவாங்க. ஸோ இப்போ தான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. செம்ம ட்ரெக்குங்க இது, வேறு லெவல் ட்ரெக்கு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் ஒரு 4-5 வீடியோஸ்க்கு பக்கத்தில் தமிழில் பார்த்தேன். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ராப்பராக பிளான் பண்ணுறது கிடையாது. சும்மா அப்படியே வந்துட்டு மஸ்கட் மட்டும் வந்துட்டு மஸ்கட்டில் வந்து பெருசாக சுற்றி பார்க்குற இடங்கள் நிறையா இருக்குது. பட் ஆனால் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப நல்லதுன்றதான் என்னோடய ஒப்பீனியன். ஸோ ஈஸியான கார் புக்கிங் ஆன்லைனில் தான் நான் புக் பண்ணேன். உங்களுக்கு கடைசியில் அந்த வீடியோ காமிக்க போகிறேன். நான் ரெண்டல் அந்த நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, சரியா இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பெர்மிட் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கொண்டு வந்தேன். ஆனால் அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில், அங்கே இருக்கிற ரெண்டல் கம்பெனியில் வேலை பார்க்குறவர் சொல்லிட்டாரு, நம்மளுக்கு வந்து இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலே போதும், எங்கேயாவது காப்ஸ் யாராவது நிப்பாட்டினா கூட நீங்கள் இதையே காமிங்க, அதுவே போதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு அதுக்கு மேலே என்ன பிரச்சனை? Yeah, until it's not climbing and all. It's like a normal walk only. Oh, just a walk, okay. Thank you. ஆல்மோஸ்ட் பாதி தூரம் வந்துட்டோம். செம்ம வெயில், மண்டை பொழக்குது. ஆனால் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களே பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும்.
ஸோ ஒரு வழியாக ட்ரெக்கிங்லாம் முடித்து தண்ணி இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கேருந்து ஃபுல்லாக அப்படியே கீழே இறங்கி போய் தண்ணியில் அப்படியே போக வேண்டியதுதான் கடைசி எட்ஜு பாயிண்ட்டுக்கு. அப்படியே 2 மலைகளுக்கு நடுவில் வெயில் எவ்வளோ எரியுதுன்னா என் ஸ்கின்னெல்லாம் எரியுது, அவ்வளோ வெயில் அடிக்குது. ப்ரோ எப்படி இருக்குது வெதர்? திண்டுக்கல் இதே வெயில் தான். இதை தண்ணியில் போக ஆரம்பிச்சிடணும். அப்புறம் எப்படி இருக்கு சராஜ்? ஹவு இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? ஓமனில் என்ன இருக்குன்னு கேட்டவங்களுக்கு என்ன சொல்கிறோம்? ஓமனில் இதுதான் இருக்குன்னு சொல்கிறோம். ரியல் அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பு. எவ்வளோ ஆழம் தெரியுமா நீ நிற்கிற இடம் கீழே? ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து ஸ்விம்மிங் ஃபுல்லாக ஜம்ப். ஓனர் யூஸ் பண்ணல, நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். செம்ம ஆழம் உள்ள. நல்ல வேலை மகேஷ் வரல. மகேஷ்டே மக்கள் எல்லாத்தையும் கூட்டு வந்துக்கலாம், கண்ணாடி எல்லாத்தையும். இதில் பயங்கரமான ஆழம் இருக்குது. அங்கங்கே கல் இருக்கும். இந்த பாருங்க, நான் ஒரு ஸ்டெப்பு கீழே வச்சேன், கீழே போயிட்டுருக்கேன். ஸோ அங்கங்கே பாறை இருக்குது, பெரிய பெரிய பாறை இருக்குது, அதை கால் வச்சு நிற்கலாம். ஆனால் மற்றபடி போகிற இடம் எல்லாமே ரொம்ப ஆழம். ஸோ அந்த வர என்ட்ரன்ஸ்லேயே வந்து அவங்க ஜாக்கெட் விற்கிறாங்க. விற்கலை, ரெண்டலுக்கு கொடுக்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஈவன்தோ உங்களுக்கு நல்ல ஸ்விம் பண்ணுறவங்களா இருந்தாலும் ஜாக்கெட் இஸ் அ மஸ்ட். எங்கால் ஒருத்தர் நாங்கள் அங்கேயே விட்டு வந்துட்டோம். அவருக்கு பெருசாக ஸ்விம்மிங் தெரியாது, அதனால் அவர் அங்கேயே இருந்துக்கிறேன்ட்டார். செம்ம ஆழம். நான் உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்த பாறைக்கு வந்தாச்சு. ஆனால் ஆல்ரெடி என்னை வலிக்கிட்டு கீழே குட்டி போகுது அது. ஜம்ப் ஜம்ப். யுவராஜ், அந்த 2 குகை மாதிரி போகுதுல்ல, அதுக்குள்ளே போகணும். உள்ளே போனால் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அதுதான் மேட்ரு. ஸோ இப்போ நம்ம அந்த இதுக்குள்ளே போக போகிறோம். மெதுவாக சைட்லேயே பிடிச்சி போயிடலாம். சைடில் பிடிச்சிட்டு போகணும். போயிட்டோம்னா உள்ள ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. GoPro लेके आए भैया, इनको किसी कवर की जरूरत नहीं है. पोस्ट ले एक्सक्यूज मी या GoPro வாங்கிக்கிறியா? நான் ஏறி போகணுமா? இந்தா
முடியும். மேலே ஏறு, போயிட்டான். ஏறிடியா? கமான் கமான். வாடா 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 வாடா. ஏறியாச்சு அவ்வளோதான். இல்லையா ஒன்றும் சரி. எடு. How was the experience? வேற லெவல் இது மாதிரி வாழ்க்கை பார்க்கவே மாட்டேன். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் தப்பிச்சுன்னா கீழே விழுந்துருவோம். சேஃபாகவும் இருந்துக்கணும். பட் நாங்கள் பண்ண அதே தப்பு. இட்ஸ் பெஸ்ட் டு கேரி அ ஜாக்கெட். ரெண்ட் அ ஜாக்கெட் அண்ட் பிரிங் இட். தயவு செஞ்சு ஒரு ஜாக்கெட்டை வாங்கிட்டு வந்துடுங்க. சொல்லி வாய மூலம் வலிச்சிருச்சு. Go. You wanna go? ஸோ இப்போ வாதிஷா போயிட்டு வந்தாச்சு. செம்ம அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பு, சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவல் ட்ரிப்பு இது. இவ்வளோ அட்வென்ச்சரஸாக நான் இது வரைக்கும் ஒரு 15 கண்ட்ரிக்கு போயிட்டு வந்துட்டேன். இவ்வளோ அட்வென்ச்சரஸாக எந்த ட்ரிப்புமே இவ்வளோ அட்வென்ச்சரஸாக இருந்தது கிடையாது. அவ்வளோ சூப்பராக. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இஃப் யூ லைக் 4 பேர் இருக்கீங்க, பசங்க ட்ரிப், பாய்ஸ் ட்ரிப் போகணும், அட்வென்ச்சரஸாக இருக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் கீப் தாய்லாண்ட், கம் டு ஒமான். ஒமான் இஸ் அமேசிங்.